ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ஷோவோட ஃபைனல் ஸ்டேஜ்ல நிக்கிறோம். சோ கண்டிப்பா கெஸ் பண்ணிருப்பீங்க, எஸ், பிக் பாஸ் பத்தி தான் பேச போறோம். வாங்க ஷோக்குள்ள போலாம். பிக் பாஸ் இப்ப ரொம்ப சூப்பரா போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஆரம்பிச்சு 100 நாளை தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. பொங்கல் வந்துச்சு, அதுக்கான செலிப்ரேஷன்ஸ் உள்ள ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணிருந்தாங்க. பழைய கண்டஸ்டன்ட் எல்லாருமே இப்ப உள்ள வந்திருக்காங்க. இதுல யார் யார் ஃபைனல் போக போறாங்க அப்படின்றது சாட்டர்டே நமக்கு தெரிஞ்சிடும். சோ ஃபைனல்ஸ்க்கு இன்னும் ஒரு 2 days தான் இருக்கு. எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு நாள், அந்த ஒரு தருணம் வரப்போகுது. சோ அதை பத்தின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் எல்லாம் நமக்கு வந்திருக்கு. அதை தான் இப்ப நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். என்ன அப்படின்னா, ஃபைனலிஸ்ட் யாரு அப்படின்றது விஷயமும் இருக்கு. பட் நான் இந்த வீடியோல கண்டிப்பா சொல்ல மாட்டேன். அதுக்கு முன்னாடி இப்போ பணப்பெட்டிக்கான டாஸ்க் போய்கிட்டு இருக்கு. அதை எல்லாரும் ரொம்ப சூப்பரா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் ஓடி போய் பணத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வார்ம் அப் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்கள மத்தவங்க எல்லாம் கைட் பண்றாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவு ஒரு சப்போர்ட்டிவா இருக்காங்க, அவ்வளவு ஒரு மோட்டிவேட் பண்றாங்க. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்த டாஸ்க்ல அவங்க காட்டினதே கிடையாது. ஏன்னா அவங்க தனித்து விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்களோட டேலண்ட காட்டணும், அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நான் பண்ணிட்டேன், இப்ப நீ பண்ணு, நீ வா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ரொம்ப அழகா போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ பிக் பாஸ் இப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சோ எல்லாருமே அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளுமே நைட் எப்போ 9 மணி வரும் அப்படின்னு காத்துட்டு இருப்பீங்க. சோ இந்த பணப்பெட்டி டாஸ்க்குக்காகவே நிறைய மக்கள் இதை பார்ப்பாங்க, யாரு பணத்தை எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி சீசன் 7 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பெட்டி வைப்பாங்க. அதை பணத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க யாரும் எடுக்காத வரைக்கும். சோ அதுக்கப்புறம் ஃபைனலா ஒரு அமௌண்ட் வைப்பாங்க. அதை யாரையும் எடுக்கிறாங்களா இல்லையான்னு பாப்பாங்க. எடுக்கல அப்படின்னா அது பிக் பாஸ் எடுத்துட்டு போயிடுவாங்க. சோ பேலன்ஸ் இருக்கிறவங்க ஃபைனலுக்கு போவாங்க. ஒரு சிலர் எலிமினேட் ஆயிடுவாங்க. இதுதான் எப்பவுமே சீசன் 1ல இருந்து சீசன் 7 வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு வழக்கமான விஷயமா இருந்தது. சீசன் 8ல எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணாங்க. வீட 2 ஆக்குனாங்க. பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் மாத்தினாங்க. ஏன் மெயின் ஆங்கரையே தூக்கிட்டாங்க, மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ நிறைய டாஸ்க் லிமிட் சேஞ்சஸ் இருந்துச்சு. எல்லாத்தையுமே நம்ம டிஃபரெண்டா பாத்துக்கிட்டு தான் இருந்தோம். சோ அந்த ஃபேமிலி ரவுண்ட், கெஸ்ட் ரவுண்ட்னு வந்துச்சு. அதுலயுமே எல்லாருமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் எல்லாம் உள்ள ரொம்ப சந்தோஷப்படுத்தினாங்க. அதுலயும் கொஞ்சம் வித்தியாசம் காட்டினாங்க பிக் பாஸ் சீசன் 8ல. என்ன அப்படின்னா, அவங்களோட பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட வர வச்சு இவங்களை என்கரேஜ் பண்ணாங்க. சோ அந்த மாதிரி விஷயங்களும் நடந்துச்சு. அதையும் நீங்க பாத்திருப்பீங்க. அதை தாண்டி பொங்கல் செலிப்ரேஷன், இப்போ பணப்பெட்டிக்கான டாஸ்க் வந்துருச்சு. இந்த டாஸ்க் எப்படி அப்படின்னா, அந்த பணப்பெட்டியை அந்த டோருக்கு வெளியில வச்சிருக்காங்க. 45 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல வச்சிருக்காங்க. அந்த 45 மீட்டர் நம்ம ரன் பண்ணிட்டு போயிட்டு 25 செகண்ட்ஸ்ல எடுத்துட்டு உள்ள வரணும். உள்ள வர்றவங்களுக்கு அந்த பணம் அவங்களுக்கே சொந்தம், வராதவங்களுக்கு அவங்க அப்படியே எலிமினேட் ஆயிடுவாங்க. அந்த பணமும் அவங்களுக்கு சொந்தம் இல்லைன்னு ஆயிடும். சோ இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க் இந்த பணப்பெட்டிக்கு வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. சோ முத்துக்குமரன் போயிட்டு 50,000 ரூபாய் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ரயான் போயிட்டு 2 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சௌந்தர்யா போயிட்டு 2 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 2 பேருக்கு இப்ப காம்படிஷன் நடக்குது. அடுத்து யார் 2 பேர் போக போறா, அதுல யார் ஃபர்ஸ்ட் சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் சான்ஸ் அப்படின்னு பிக் பாஸ் சொல்றாரு. அதை தர்ஷிகா தான் படிக்கிறாங்க. சோ அப்படி இருக்கும்போது அதுல ஜாக்லின் அண்ட் பவித்ரா நிக்கிறாங்க. ஜாக்லின் நான் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே பவித்ரா நான் சொல்லிட்டேன், சோ நான் தான் போவேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ அவங்க 2 பேர்ல யாரு போனாங்க அப்படின்னு ஃபைனலா பாத்தீங்கன்னா, பவித்ரா போயிட்டு இப்ப 2 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வந்துட்டாங்க சக்சஸ்ஃபுல்லா. சோ அடுத்ததான் நமக்கு ஒரு புது அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாக்லின் தான் நெக்ஸ்ட் கேம் விளையாட போறாங்க. அவங்களுக்காக வைக்கப்பட்ட அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 லட்சம் ரூபாய் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட டைமிங் 35 செகண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள ஜாக்லின் போயிட்டு அதை ரீச் பண்ணி எடுத்துட்டு வரணும். பட் அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா 35 செகண்ட்ஸ் வரைக்கும் ஜாக்லின் உள்ள வரல, டோர் க்ளோஸ் ஆகுது. சோ இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்தவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டிஸ்டன்ஸ் அண்ட் டைமிங்கும் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டிஸ்டன்ஸ் அண்ட் டைமிங் ரொம்பவே கம்மி அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வேணும்னு திட்டமிட்டு வெளியேற்றப்பட்டிருக்காங்களா ஜாக்லின் அப்படின்னு கூட பல தரப்பு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த டாஸ்க் நடக்க போகுது. பட் இது நமக்கு அப்டேட்டா வந்திருக்கு. அதை தான் நான் உடனே உங்ககிட்ட ஷேர் பண்றேன். சோ விஜய் டிவியோட ஒன் ஆஃப் பெஸ்ட் அண்ட் பெட் ஆங்கரா இருந்த ஜாக்லின் இப்போ திட்டமிட்டு வெளியேற்றி இருக்காங்களா, அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி அவங்களோட விளையாட்டுல அன்ஃபேர் மாதிரி நடந்துக்கிட்டாங்க, சோ இதுக்கு பின்னாடி என்னென்ன இருக்கு, அவங்க ஏன் உள்ள வர முடியல, ஏன் டோர் க்ளோஸ் பண்ணாங்க, சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிறைய
நடந்துகிட்டே இருக்கு. சோ இதே மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சீக்கிரமாவே நாங்க எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருப்போம். நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க எந்த விஷயம் சொன்னாலும் ஷார்ட்டா சொல்லிடுங்க, ஃபுல்லா வேண்டாம், நிறைய நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்றீங்க. பட் நிறைய எல்லாம் சொல்லலங்க, A to Z, அதாவது ஃபர்ஸ்ட் என்ன நடந்ததுன்றதுல நம்ம சொன்னாதான் உங்களுக்கு முழுசா அதை கேட்கும் போது புரியும். கண்டிப்பா சென்டர்ல அந்த விஷயத்தையும் நாங்க சொல்லிடுறோம். சோ தொடர்ந்து நீங்க வீடியோஸ் பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கான சூப்பரான அப்டேட்ஸ், சூப்பரான இன்ஃபர்மேஷன்ஸ், நிறைய விஷயங்கள்ல கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். பட் இதே மாதிரி எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூ சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.